நிறைய யானைங்க இருக்குது, ரொம்பவே மோசமாக இருக்குது. அப்போ இது அக்கா மலையா, ஸ்பீடு பிரேக் மலையா, இல்லை ஆஃப் ரோட் மலையானே தெரிய மாட்டேது. ரேடியேட்ரு அங்கே போட் போட்டிருக்காங்க பாரு, என்ட்ரி ப்ராஹிபிட்டட். நம்ம இன்னும் எத்தனை நாள் இந்த உலகத்தில் வாழுவான்ட்டு நீங்கள், நான் இல்லை, யாராலையும் கேரண்டி தர முடியாது. அப்படி இருக்கப்ப இந்த உலகத்தில் நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கப்ப எத்தனை பேர் இதை மாதிரி நேச்சரை பார்த்து நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போன்ட்டு யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இருக்க போகிற கொஞ்ச காலத்துலேயாச்சு முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணி நேச்சரை ரசிப்போம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வால் ஃப்ளோரையோட டே 2 வ்ளாகோட செகண்ட் பார்ட்டு. இந்த செகண்ட் பார்ட்டுக்கே வந்துட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் பார்ட்டே அவ்வளோ பெருசாக போயிடுச்சு. அண்ட் சன்செட் ஆக போகுது. லைக் நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, இப்போது மேப்பில் பார்த்த போது வந்து க்ரீன்லேண்டுன்னு ஒரு லொக்கேஷன் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் அண்டு சம்திங் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கோன்னா, இப்போ வந்து க்ரீன்லேண்டில் வந்து போகலாம் பைக் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இந்த பாதி தூரத்துலேருந்து செகண்ட் பார்ட்டையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து நாங்கள் கிராஸ் ஹில்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 1 hour 1 minute பார்த்து கூகுள் மேப். அண்ட் எத்தனை கிலோமீட்டர்னா 29 கிலோமீட்டர் காமிக்குது. ஆல்ரெடி நாங்கள் சோலையா டேம் வந்திருந்தோம். அது ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நல்ல ஹில்ஸ் எதுவும் ஒன்று, நல்ல மலை எதுக்கும் போனோம். அதுக்கு போன வழியில் தான் இதுவும் இருக்குது. பட் எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், திருப்பி சோலையார் வந்து திருப்பி இன்னொரு தடவை அங்கே போகிறோம். ரோடு வந்து சொல்லணும்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் எங்கள் கார்னரிங்லாம் ஜாலியாக இருக்குது பண்ணுறதுக்கு. சூப்பராக இருக்குது கார்னரிங் பண்ணுறதுக்கு. கிராஸ் ஹில்ஸு கிட்ட வந்தாச்சு. ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது, ஒரு 1 way மாதிரி இருக்குது. எந்த வழிதான் போகணும்? நான் வேறு ஏதோ வழியில் வந்துட்டேன், வேறு ஏதோ ஒரு வழியில் வந்துட்டேன். ப்ரோ, கிராஸ் ஹில்ஸுக்கு எப்படி போகணும்? புரியல. கிராஸ் ஹில்ஸுக்கு நேராவா? ஓகே, மேலே மேலே போகணுமா ப்ரோ? தேங்க்ஸ் ப்ரோ. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து க்ரீன்லேண்டோட டாப்புக்கு முன்னாடி இருக்கும். ஏன்னா க்ரீன்லேண்ட் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. நான் போகும்போது வந்து வியூவில் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோப்ரோவில் வரும்போது அந்த வியூவில் பார்த்துருப்பீங்க க்ரீன்லேண்டை. இப்போ வந்து ஹில்ஸுக்கு போயிட்டுருக்கோம். வியூ வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். என் கோப்ரோவோட வியூ செட்டப்பை மாற்றேன். தெரியுதா கைஸ்? அங்கே ஃபுல்லாக மவுண்டெயின்ஸு, அதுக்கு மேலே வந்து க்ளவுட்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. ரோடே சரி கிடையாது, ரொம்பவே மோசமாக இருக்குது. அங்கங்கே பாறைகள்லாம் தண்ணி வருது. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து பார்க்குறதுக்கு இடம் இருக்காதுன்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா 2 days தாராளமாக இங்கே சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். அந்த ஹில்ஸோட வியூலாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லாவே இருக்குது, செம்மையாக இருக்குது எல்லாமே. கீழே இருக்கிற அந்த லேக்கு, இந்த வழியாக வண்டி வருமானு கூட தெரியல, அப்படி போட்டிருக்காங்க. கீழே இறங்கும்போது வெறும் சக்கரை மட்டும் தனியாக ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி பம்ப் ஆகுது.
ஆஃப் ரோட் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஆஃப் ரோடு இப்படி இருக்குன்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப ஸ்லிப்பரியாக வேறு இருக்குது இந்த ரோடு. அப்படியே சறுக்கிட்டே வருது. அங்கே ஒரு மவுண்டனில் இருந்து வாட்டர் ஃபால் மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. சைடு ஃபுல்லாக ட்ரீ தான். ஆக்சுவலி எப்படி இப்போ டைம்ன்றது டைம் கரெக்டாக 5 o'clock ஆக போகுது. எப்படியும் ரிட்டர்ன் போகிறதுக்குள்ளே இருட்டிடும்னு நினைக்கிறேன். எப்படியும் நைட் ரைடாக தான் இருக்க போகுது. இருட்டுறதுக்குள்ளே இந்த ஹில்ஸ் இறங்கிட்டால் போதும். ஏன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது. போங்க. இன்னும் கீழே இறங்குது. சன்செட் ஆகிட்டு இருக்கு. சன்செட்ன்றது ஆகிட்டு இருக்கு. ஆனால் மேப்பு, கூகுள் மேப்பு எங்களை வச்சு செய்யுது. எப்படி போகணுன்னே தெரியல எங்களுக்கு. இப்படி போய் ரோடு முடிஞ்சிடுது. இந்த வழி தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். வேறு வழியாக அந்த யூ-டர்ன் போட்டு வர வேண்டியதான். ஆஃப் ரோடிங். அப்போ இது அக்கா மலையா, ஸ்பீடு பிரேக் மலையா, இல்லை ஆஃப் ரோட் மலையானே தெரிய மாட்டேது. இல்லை அப்படி போய் அப்படி ஏறி போதா மேலே? பாய்ஸ் அந்த மலை தான் நினைக்கிறேன். கேட்கலாமா அங்கே போய்? எதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க சொல்லிட்டு ஃபைன் போட போகிறாங்க சார். நேஷ்னல் பார்க்குன்னு போட்டு இருந்துச்சு. கேட்கலாமா போயிட்டாங்க? ரேடியேட்ரு ரேடியேட்டரில் ஆனால் தள்ளுது. சங்கிலி போட்டிருக்காங்க பாரு. இல்லைடா சங்கிலி போட்டிருக்காங்க. போகிறாமா என்னவனே தெரில. அங்கே போட் போட்டிருக்காங்க பாரு. என்ட்ரி ப்ராஹிபிட்டட். பரவாயில்ல. இங்கே ஆஃப் ரோடிங் அண்ட் அந்த வியூஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப ஸ்லிப்பரி ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரைட்டாக சன்செட்டுன்றதா ஆகிட்டு இருக்குது. பட் எங்களால் இங்கே ட்ரை கூட பண்ண முடியல. வந்து நான் ஆஃப் ரோடிங் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சன்செட்டுன்றது சூப்பராக ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோன்ட்டு எங்களுக்கே தெரியல. நாங்கள் வந்ததுக்கு இந்த மலையை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். போகலாம். எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங்கில் போயிட்டுருக்கோம். குட்டியோண்டு ஒரு வழி இருக்குது. அந்த குட்டியோண்டு வழி மேலே தான் ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். எங்கே பார்த்தாலும் க்ரீனரியாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு வியூ தெரியுமா? இந்த இடத்துல ஆக்சுவலி வரணும்னா வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கணுமா? இங்கே சென்னையில் வாங்கணுமா இல்லைனா அட்டைப்பட்டி ஏதோ சம்திங் சொன்னாங்க. அங்கே ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கணுமா? ஸோ நாங்கள் வாங்கலை. அண்டு
வாங்கலை. அண்டு எங்கே இங்கேருந்து ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை வீடியோ ஏதாச்சும் எடுக்கலான்ட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். வா, நல்லாயிருக்கு வியூ. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக ஃபாக் கவர் ஆகிருக்கு. அங்கே எடுத்துகிட்டு போய் பெர்மிஷன் வாங்கலான்னு பார்த்தோம். அங்கே ரிசர்வ் பார்க்கில் யாருமே இல்லை. அப்புறம் வந்து இங்கே லோக்கலில் ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டபோது வந்து நீங்கள் வந்து சென்னையில் இல்லை அட்டைப்பட்டு அப்படி ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து நீங்கள் பெர்மிஷன் வாங்கினா தான் பின்னாடி இருக்குல்ல அந்த ஹில்ஸ் மேலே ஏற முடியும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கோன்னா, இங்கே கிடைச்ச இடத்துல நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம், ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்தோம். சுற்றி தெரியும் நினைக்கிறேன், ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான், எங்கே பார்த்தாலும் அதான் இருக்கும். ஆனால் லொக்கேஷன் சும்மா சூப்பராக இருக்குது. பின்னாடி இருக்குல்ல அதுதான் வந்து கிரீன்லாண்டு. எங்களால் போக முடியல அங்கே. அங்கே நிறைய யானைங்க இருக்குது, பட் ஜூம் ஆக மாட்டுது. எங்கே இவ்வளோ தூரம் வந்ததுக்கு யானையை பார்க்காம போகிறோமேன்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, பட் அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. யானையை பார்த்தாச்சு. இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே கியர் எதுவுமே போடல, ஜஸ்ட்டு வண்டி மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன், பேட்டரி ட்ரை ஆகிடக்கூடாதுன்ட்டு. எப்படி இந்த மலை இறங்கி ஏறுற வரைக்கும் கியரும் தேவைப்படாது, ஆக்சிலேட்டரும் தேவைப்படாது. நாளைக்கு ரிட்டர்ன் வ்ளாக் பண்ணுற அளவுக்கு இருக்குமான்னு தெரில, இருந்தாலும் நான் வ்ளாக் போடுவேன். ஏன்னா சென்னை போகணும், அது வரைக்கும் போர் அடிக்கும். ஸோ வ்ளாக் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் டைம் போகிறது தெரியாது. டைம் 5:45 ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் சன்செட் ஆகலை, லைட்டாக மேலேயே இருக்குது. நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த வால்பாறைக்கு இங்கேருந்து 13 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. அண்டு 31 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி தான் போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் காமிச்ச எல்லாத்துக்குமே அதுக்கு முன்னாடியே போயிடுவேன், கூகுள் சொன்ன டைமுக்கு முன்னாடி. ஸோ இந்த வாட்டியும் அது மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். சும்மா கார்னரிங்கில் ஜாலியாக இருக்குதுப்பா ஹில் ஸ்டேஷனில். ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா ரொம்ப அதுவே ரிஸ்க் ஆகிடும்.